ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தூதுவளை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். தூதுவளை, இதில் பாருங்கள், மிளகு, ஜீரகம், தனியா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா. இதில் சின்ன வெங்காயம், புளி, பூண்டு, தேங்காய், பச்சை மிளகா ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். இதை வச்சு தான் நம்ம எல்லாம் இப்போ துவையல் ஒன்று செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பை ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கலாம், வறுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பு இது ரெண்டையும் ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே மல்லி போட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகு, ஜீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கலாம். இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் தட்டில் கொஞ்சம். இப்போ வெங்காயம், பூண்டு, தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து தனியாக ஆற வச்சுக்கலாம். இப்போ புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புளியும் போட்டு இது கூடயே நல்லா வதக்கி விட்டுட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா அலசி வச்சுருக்கிற தூதுவளை எடுத்து வானலில் போட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். ஈரப்பசெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இந்த தூதுவளை இந்த கிளைமேட்டுக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மூலிகை. இது சளி, ஆஸ்மா இந்த மாதிரி நோய்க்கெலாம் இது நல்லா யூஸ் ஆனது. இதை யாரும் முள்ளாக இருக்கிறதுனால இது யாரும் பறித்து இப்போ யாரும் செய்கிறதில்ல. அப்போல்லாம் இது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ இதை பார்த்தா எல்லாம் முள் செடின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போல்லாம் யாரும் போயிடாதீங்க. இது நல்லா அப்பப்போ கிடைக்கும் போதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் வாங்கி நல்லா செஞ்சு பசங்களுக்கெல்லாம் கொடுங்க. தொப்பை குறையிறதுக்கும் இது சிறப்பான ஒரு மருந்தாக இருக்கும். இது அடிக்கடி நல்லா சாப்பிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ இருந்தது போடும்போது, ஆனால் இப்போ வதக்கி எடுக்கும் போது பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. முள் இருக்குன்னு நினைக்காதீங்க, பரவாயில்ல, முள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாம் வதக்கி எடுத்துகிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் ஆட்ட போகிறதில்ல, பாரம்பரியமான ஆட்டுக்கல்லில் தான் இப்போ நம்ம அந்த துவையலை ஆட்டி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பாரம்பரியமான முறையில் நம்ம சட்னி செஞ்சு சாப்பிடும் போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இதுவே உங்களுக்கு இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். இப்போ யாரும் இது சரியாக இந்த மாதிரிலாம் யாரும் ஆட்டுக்கல்ல ஆட்டி சாப்பிட்றதில்ல. எல்லாம் மிக்சி, கிரைண்டர்னு எல்லாம் மிஷின் மூலயமா போயாச்சு. வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்கல் வாங்கி வச்சு அப்பப்போ இந்த மாதிரி துவையல், சட்னி எல்லாம் இதில் செஞ்சு சாப்பிடுங்க. யாரும் பெருசாக டாக்டர்கிட்ட போகாமல் இருக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு பருப்பு எல்லாம் மசிஞ்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கீரையை போட்டுக்கலாம். இது கூடயே கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி தொலைச்சிட்டு ஆட்டி இந்த மாதிரி ஆட்டுக்கல்ல ஆட்டுறதுனால நம்மளுடைய தசைக்கும் நல்ல எக்ஸசைஸாக இருக்கும், நல்ல எக்ஸசைஸாக தெரியும். சதையை கையில் இருக்கிற அதிகமான தசைகள்லாம் கொஞ்சம் குறையும். நம்மளுக்கும் ஷோல்டர்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க.
அப்படியே பிளேட்டில் மாற்றிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், சூப்பரான தூதுவளை துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நாங்கள் தாளிக்கல, நீங்கள் வேணால் தாளித்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி அடிக்கடி எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.